டிவோஷனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, தெரிந்தும் தெரியாமலும் செய்திருக்கக்கூடிய தவறினால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகரிக்கும், செல்வ வளம் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக சாப்பிடும்போது மட்டும் இந்த தவறை மட்டும் செஞ்சிடாதீங்க. நமக்கு பண இழப்பு ஏற்படும். சாப்பிடும் போதும் பூஜை செய்து கொண்டிருக்கும் போதும் தவறிக்கூட ஒரு சில தவறுகளை செய்துவிடக்கூடாது என சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு நிறைய கெட்ட பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஜாலி ஸ்டைல் என நினைத்து நம்ம செய்யும் இந்த பழக்கங்களால் நமக்கு மன கஷ்டம், பண கஷ்டம், பல பிரச்சனைகள் வரும் என சொல்லப்பட்டிருக்கு. பூஜை செய்த பலன்கள் கூட நமக்கு கிடைக்காமல் போகலாம். இதனால் தற்போது நவ நாகரிகமான கால சூழலில் பலரும் ஸ்டைல், ஜாலி என நினைத்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது பல தவறுகளை செய்கிறார்கள். காலப்போக்கில் அது அவர்களின் பழக்கமாகவே மாறிவிடுகிறது. ஆனால் இந்த பழக்கங்கள் தான் வாழ்க்கையில் ஏற்படும் பல பிரச்சனைகள், துன்பங்களுக்கு காரணமாக அமைவதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவற்றில் பலருக்கும் இருக்கும் முக்கியமான பழக்கம்தான் உட்கார்ந்திருக்கும் பொழுது கால் ஆட்டுவது. சும்மா இருக்கும்போது, டென்ஷனாக இருக்கும்போது, ஜாலியாக இருக்கும்போது கால் ஆட்டுவது சிலரின் பழக்கம். அதேபோல் தங்களை ஸ்டைலான கம்பீரமாக காட்டிக்கொள்ள கால் மேல் கால் போட்டு அமர்வது போன்ற பழக்கம் இருக்கும். கால் ஆட்டினால் என்ன நடக்கும்? கால் ஆட்டுவது சாதாரண ஒரு விஷயம் என்று நமக்கு தோணலாம். ஆனால் இதனால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மிகவும் பெரிது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கால் ஆட்டுவது குடும்பத்திற்கு நல்லதில்லை என பெரியவர்கள் சொல்லி கேட்டிருப்போம். ஆனால் எதற்காக இதை சொல்கிறார்கள், இதற்கு என்ன காரணம் என பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. ஆனால் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இது தீமையான பல விளைவுகளை ஏற்படுத்தும் என காலம் காலமாக எச்சரிக்கப்பட்டு வருகிறது. அப்படி கால் ஆட்டுவதால் என்ன கெட்டது நடக்கும், ஏன் கால் ஆட்டக்கூடாது என சொல்கிறார்கள். வாங்க தெரிந்து கொள்ளலாம். ஜோதிட சாஸ்திரப்படி கால் ஆட்டுவதால் ஜாதகத்தில் சந்திரனின் நிலை சரியில்லாமல் ஆகும். இதனால் கஷ்டம் வரும். உட்கார்ந்து படுத்துக்கொண்டோ கால் ஆட்டினால் கெட்டது நடக்கும். டென்ஷன், கவலை, நோய் எல்லாம் வரும். நிறைய வீண் செலவுகள் வரும். அதனால் பண இழப்பு ஏற்படும், பயம் அதிகரிக்கும். பூஜையின் போது கால் ஆட்டினால், பூஜையின் பொழுது கால் ஆட்டுவதால் செய்த பூஜைக்கு பலன் கிடைக்காது. அதோடு கடவுளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். இது கடவுளை அலட்சியம், அவமதிப்பு செய்வதாக அர்த்தம். இதனால் மனதில் பலவிதமான குழப்பம், தவறான முடிவுகள் எடுப்பது போன்ற பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. மூன்றாவது, உட்காரும் பொழுது கால் ஆட்டினால் என்ன நடக்கும்? உட்கார்ந்து இருக்கும் பொழுது கால் ஆட்டினால் லக்ஷ்மி தேவியின் கோபத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். பணக்கஷ்டம் வரும், செய்யும் வேலைகளில் தோல்வி ஏற்படும், அதிர்ஷ்டம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, பணம் சம்பாதிக்க கஷ்டப்பட வேண்டியிருக்கும். நான்காவது, சாப்பிடும்போது கால் ஆட்டினால் என்ன நடக்கும்? சாப்பிடும்போது கண்டிப்பாக கால் ஆட்டிக்கொண்டே சாப்பிடக்கூடாது. சாப்பிடும்போது கால் ஆட்டினால் சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுக்கவில்லை, அன்னலட்சுமியை அவமதித்ததாக அர்த்தம். வீட்டில் சாப்பாடு குறையும். சாப்பிடும் பொழுது கால் ஆட்டினால் கெட்ட சக்தி வரும். அது உங்களையும் உங்க குடும்பத்தையும் பாதிக்கும். நமக்கு பிரச்சனைகள் தான் தரும். பண இழப்பு, பெரும் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். அதனால்தான் சாப்பிட இருக்கும்போது நம்ம கால் ஆட்டிக்கிட்டே சாப்பிடக்கூடாது, செருப்பு போட்டுக்கிட்டே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், அங்கே நம்ம செப்பல் போட்டு தான் ஹோட்டலுக்கே போவோம். ஆனால் சாப்பிடும்போது அந்த செப்பலை கழற்றிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்த பிறகு நீங்கள் செப்பலை போட்டுக்கலாம். நம்ம அன்னலட்சுமிக்கு மரியாதை கொடுத்தால்தான் நம்ம வீட்டில் அன்னம் குறையாமல் லக்ஷ்மி தேவி நிறைந்திருப்பாள். இது ஒரு சாதாரண விஷயம் தானே, இதனால் இவ்வளவு பிரச்சனைகளா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் இதெல்லாம் செய்தால் இவ்வளவு பிரச்சனைகள் வரும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம தெரியாமல் தான் செய்வோம். இனிமேல் யாராச்சும் இந்த பழக்கம் வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக இந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ளுங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.